ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் லீவு நாளுனாலே எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் தான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வருவார். 2 நாள் தான் வீட்டில் இருப்பார். அதனால் அவருக்கும் சேர்த்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். மற்ற நாள் ஸ்கூல் டைமில் உங்களுக்கே தெரியும், ஒரு சாப்பாடு, ஒரு பொரியல் அந்த மாதிரி, இல்லைனா வெரைட்டி சாதம் எதனா அப்படி தான் நான் வந்து பசங்களுக்கு கொடுப்போம். நானும் அதுலேயே சாப்பிட்டுப்பேன். ஸோ இந்த வீக்கெண்ட்ஸில் தான் நாங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எதனா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மதியான சாப்பாடு 3 மணிக்கு, காலை சாப்பாடு 11, 11:30 ஆகிடும். இது எப்பவுமே நடக்கிறது தான். இதில் எந்த ஒரு டவுட்டுமே எனக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் லேட்டாக எழுந்திரிக்கிறது. லேட்டாக எழுந்திரிச்சு குழந்தைங்க அவங்கள பார்க்கணும். அப்புறம் அவங்க சண்டை போட்டுப்பாங்க. அவங்க பஞ்சாயத்து எப்பா சொல்லவே முடியாது, ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்றாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுருவாங்க என் பசங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு மசாலா மாதிரி, அது கூட வந்து குடமிளகா, அப்புறம் பெரிய பெரிய வெங்காயம், பெருசாக அந்த தக்காளி விதைகள்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி அந்த இதை மட்டும் போட்டு எனக்கு கொஞ்சம் பெருசாக கடாய் பன்னீர்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து கோபி ஆலு அந்த கடாய் பன்னீர் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கீரைக்கும் சாம்பாருக்குமே பண்ணேன். இது கூடவும் நல்லா இருந்தது. இதை நான் அப்படியே நைட்டுக்கு சப்பாத்தி கூடவே வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் அப்படி பண்ணேன். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.